ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு 2230வது பகுதி. திருமங்கையாழ்வார் அருளிய சிறிய திருமடல் பிரபந்தத்தை அனுபவித்து வருகிறோம். அதிலே இன்றைக்கு 15வது பகுதி. பரகால நாயகிக்கு துன்பம் வந்து பக்தி பெருக்காலே பித்து பிடித்து அவள் செயலற்று இருந்ததை பார்த்து கட்டுவிச்சியை அழைத்து குறிகேட்க அவள் இந்த பரகால நாயகிக்கு இந்த நோவு செய்தவன் வேறு யாரேனும் அல்லன், பேராயிரம் உடையவன், இந்த உலகத்தை எல்லாம் காத்தவன், பிரளய காலத்திலே வயிற்றிலே வைத்திருந்து காத்து பின் உமிழ்ந்து உலகத்தை எல்லாம் காத்தவன். அப்படிப்பட்ட எம்பெருமான் அவன்தான் இவனுக்கு இந்த நோய் கொடுத்திருக்கிறான். அவனே கண்ணனாகவும் ராமனாகவும் நரசிம்மனாகவும் வாமனனாகவும் பல அவதாரங்கள் எடுத்து பக்தர்களுக்காக உதவியவன், உலகத்தை காத்தவன், அவன்தான் இந்த நோவை கொடுத்திருக்கிறான் என்று சொல்லி வருகிறாள். வரும்போது கஜேந்திரன் ஆழ்வானுக்கு உதவிய செய்தியை இந்த பகுதியிலே சொல்லுகிறாள். அதனை நாம் இன்று அனுபவிக்கலாம். பாசுர வரிகளை பார்க்கலாம். தடமால் வரை போலும் போரானை பொய்கை வாய் கோட்பட்டு நின்றலறி நீரார் மலர் கமலம் கொண்டு ஓர் நெடுங்கையால் நாராயணா ஓ மணிவண்ணா நாகணையாய் வாராயன் நாரிடரை நீக்காய் என வெகுண்டு தீராத சீற்றத்தால் சென்று இரண்டு கூறு ஆக ஈரா அதனை இடர்கடிந்தான் எம்பெருமான். தடமால் வரை போலும் போரானை பொய்கை வாய் கோட்பட்டு நின்றலறி நீரார் மலர்கமலம் கொண்டு ஓர் நெடுங்கையால் நாராயணா ஓ மணிவண்ணா நாகணையாய் வாராய் என் ஆரிடரை நீக்காய் என வெகுண்டு தீராத சீற்றத்தால் சென்று இரண்டு கூறு ஆக ஈரா அதனை இடர்கடிந்தான் எம்பெருமான். அப்படிப்பட்ட அந்த எம்பெருமான் தான் அந்த கஜேந்திரனுக்கு துன்பத்தை தீர்த்தவன் தான் பரகால நாயகிக்கு இந்த நோவை கொடுத்திருக்கிறான் என்று சொல்லுகிறாள் கட்டுவிச்சி. தடமால் வரை போலும் போர் ஆணை பொய்கை வாய் கோட்பட்டு நின்று அலறி நீரார் மலர்கமலம் கொண்டு ஓர் நெடுங்கையால் நாராயணா ஓ மணிவண்ணா நாகணையாய் வாராய் என் ஆரிடரை நீக்காய் என வெகுண்டு தீராத சீற்றத்தால் சென்று இரண்டு கூறாக ஈரா அதனை இடர்கடிந்தான் எம்பெருமான். இந்த பாசுர பகுதிக்கான பதவுரை பார்க்கலாம். தடமால் வரை போலும் மிக பெரிய மலையை போன்ற வடிவினையுடைய போர் ஆனை, போரிடும் இயல்பினையுடைய கஜேந்திரன் என்ற யானை பொய்கை வாய் நீர்நிலையாகிற குளத்திலே கோள்பட்டு பகையான முதலை வாயினால் கவ்வப்பட்டு ஓ நாராயணா மணிவண்ணா நாகணையாய் நாராயணனே நீலமணி நிறத்தினனே பாம்பு படுக்கையனே என்று நின்று அலறி அப்பொய்கையிலே நின்று கொண்டு மிகவும் பிளிரி நீரார் கமல மலர் கொண்டு ஒப்பற்ற நீண்ட துதிக்கையினாலே அப்போது அலர்ந்த ஒரு செவ்வி நிறைந்த தாமரை பூவை எடுத்து கொண்டு ஓர் நெடுங்கையால் தன் துதிக்கையால் வாராய் என் ஆரிடரை நீக்காய் என என்னிடம் வருவாயாக எம்பெருமானே என் பெருந்துயரை போக்குவாயாக என்று வேண்ட அக்குரல் கேட்டு வெகுண்டு யானையின் காலை கவ்விய முதலையை கோபித்து தீராத சீற்றத்தால் அடங்காத கோபத்தோடு சென்று பொய்கையை அடைந்து இரண்டு கூறாக ஈரா முதலையை இரண்டு துண்டங்களாகும்படியாக வெட்டி அதனை இடர்கடிந்தான் எம்பெருமான். அந்த கஜேந்திரனுடைய துன்பத்தை நீக்கியவனான எம்பெருமான் அவன்தான் பரகால நாயகிக்கு இந்த நோவினை தந்திருக்கிறான் என்கிறாள் கட்டுவிச்சி. இந்த பாசுர பகுதிக்கான திரண்ட பொருள்: திருத்துழாய் மாலை சூடிய திருமார்பன் செய்த பேரருளை கேட்பீராக. வலிய பெரிய மலை போன்ற உடல் வாய்ந்தது கஜேந்திரன் என்ற யானை. அது மலைகளை முட்டும் வலிமையுடையது. அது பொய்கையிலே
தன் கையில் தாமரை மலரை கொண்டு முதலையால் பிடிபட்டு நீரிலே அழுந்தி நீண்ட துதிக்கையை நீருக்கு மேலே உயர்த்தி, நாராயணனே, மணிவண்ணனே, பாம்பனையில் துயிலும் ஆதிமூர்த்தியே, இவ்விடம் வந்து எனது கொடிய துயரம் தீர இம்மலரை ஏற்றுக்கொள்வாய் என்று பிளிரியது. இது கேட்ட பெருமான் முதலையிடம் கோபித்து அந்த கோபம் தீராததால் விரைந்து சென்று அதை தன் திரு சக்கரத்தால் துண்டாக்கி யானையின் துன்பத்தை போக்கினான் என்பதாகும். ஆரிடர் கொடிய துன்பம். அதாவது கஜேந்திரனுக்கு என்னது பெரிய துன்பம்? அவனை முதலை பிடித்தது பெரிய துன்பம் அல்ல. அது எம்பெருமானுக்காக பறித்த மலரை பெருமானுடைய திருவடியில் சேர்க்க முடியாததால் ஏற்பட்ட துன்பம். அதனால் அது கொடிய துன்பமாயிற்று என்பது நயம். அடுத்து வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளையினுடைய வியாக்கியான விவரணத்தை பார்க்கலாம். மற்ற பயன்களை விரும்பக்கூடிய தேவர்களுக்கு அமுதம் கடைந்து கொடுத்த செய்தி முன்னர் கூறப்பட்டது. பார்க்கடலை கடைந்த செய்தி. தன்னையே பயனாக கொண்ட கஜேந்திரன் முதலையிடம் அகப்பட, அந்த கஜேந்திரன் அகப்பட்ட மடுவின் கரையிலே அவசர அவசரமாக அரை குலைய தலை குலைய வந்து சேர்ந்து அவன் பகையான முதலையை அழித்து அவன் விருப்பத்தை நிறைவேற்றி கொடுத்த செயல் இப்பொழுது சொல்லப்படுகிறது. தடமால் வரை போலும் பருத்து உயர்ந்த மலை போலே இருக்கிறவன் கஜேந்திரன். கஜேந்திரனுடைய உடலின் பெருமையை கூறுவதன் நோக்கம் பெரிய உடம்பினை கொண்ட யானையின் நோயும் பெரியதாக இருக்கும் என்பதை காட்டுவதற்காகத்தான். தடமால் வரை போலும் போரானை, போர் புரியக்கூடிய யானை. கஜேந்திரனுக்கு பகையாக யானை ஏதும் இல்லாததினால் போர் செய்து திரிகின்றவன் அல்லன் அவன். தன் யானை பிறப்புக்கு ஏற்ற மதச்செருக்கினாலே மலைகளை முட்டிக்கொண்டு திரிதலே இங்கு போர் எனப்பட்டது. பொய்கை வாய் தரையாக இருந்தால் பகைவர்களை அழித்து விடுவது கஜேந்திரனுக்கு மிகவும் எளிய செயலாகும். ஆனால் அகப்பட்ட இடமோ தன் நிலமில்லாத நீர்நிலமாயிற்று. கோட்பட்டு பகையான முதலையிடம் அகப்பட்டு அந்த பொய்கைக்குள்ளே முதலையிடம் அகப்பட்டு நின்று முதலை நீருக்குள் இழுக்கவும் கஜேந்திரன் கரையை நோக்கி இழுக்கவும் இவ்வாறு சில காலம் செல்ல முதலையின் செயலே மேம்பட யானையின் செயல் ஓய்ந்து விட்டது. கொட்பட்டு நின்று நீரார் மலர் கமலம் கொண்டு ஓர் நெடுங்கையால் புதுமை அழகு மாறாத தாமரை பூவை பறித்து பிடித்த துதிக்கையின் நுனி தவிர உடல் முழுவதும் நீரிலே அழிந்தினான் ஆயிற்று கஜேந்திரன். நீரார் மலர்கமலம் கொண்டு ஓர் நெடுங்கையால். நாராயணா, ஓ எல்லா பொருள்களுக்கும் தலைவனே, அடியேனை காக்காவிட்டால் நீ எல்லாருக்கும் தலைவனாம் பெருமைக்கு இழுக்குவாராதா? நாராயணா, ஓ மணிவண்ணா, தாகவிடாய் கொண்டவர்களுக்கு நீ தண்ணீர் வாய்ப்பாய் அல்லையோ? உன் நீலமணி போன்ற விடிவினை ஆசைப்பட்டவருக்கு காட்டக்கூடியவனான நீ என்னிடம் பாராமுகமாய் இருக்கலாமோ என்று அலறுகிறது, பிளிறுகிறது கஜேந்திரன். நாகனையாய் உன் உடம்பினை ஆசைப்பட்டவர்களுக்கு அனுபவிக்க கொடுப்பாய் அல்லையோ நீ? அப்படித்தானே திருப்பார்கடலிலே திரு அனந்தாழ்வானுக்கு கொடுத்திருக்கிறாய். வாராய், என் வருத்தமெல்லாம் தீரும்படி உன்னுடைய அழகிய வடிவினை அடியேன் பார்க்கும்படியாக வெளிப்படையாக காணும்படியாக இந்த இடத்திற்கு எழுந்தருள வேண்டும். வாராய், வந்து என் ஆரிடரை நீக்காய். இப்போது கஜேந்திரனுடைய பெரிய இடர் என்பது முதலையிடம் அகப்பட்டு வருந்தும் வருத்தம் அல்ல. தான் பறித்த பூவினை அதன் அழகு கெடுவதற்கு முன்பாக எம்பெருமான் திருவடிகளிலே சூட்ட முடியாமல் இருக்கிறதே என்பதே கஜேந்திரனுடைய பெரிய இடராகும், துன்பமாகும். அந்த என் ஆரிடரை நீக்காய் என இப்படி கஜேந்திரன் கூப்பிட்டு வேண்ட வெகுண்டு எம்பெருமான் கஜேந்திரனுடைய வார்த்தைகள் தன் காதிலே பட்ட அளவிலே மிகவும் கோபம் கொண்டான். எம்பெருமான் தீராத சீற்றத்தால் முதலையிடம் கஜேந்திரன் அகப்படும்படியாக விட்டு அவ்வாறு அகப்பட்ட கஜேந்திரன் துன்பப்பட்டதற்கு பின்னரே சென்று அவனை காப்பாற்றிய நம் செயலால் என்ன பயன் என்று கஜேந்திரனை காத்த பின்னரும் எம்பெருமானுடைய கோபம் நீங்காமலேயே உள்ளது. சீற்றத்தால் சென்று எம்பெருமான் கஜேந்திரன் இருந்த பொய்கை கரைக்கு கருடனாகிய ஊர்தியில் செல்லவில்லை, கோபத்தையே உறுதியாக கொண்டு சென்றானாம். தானே கஜேந்திரன் இருந்த இடம் அறிந்து செல்லாமல்
கோபமே வழிகாட்ட கஜேந்திரனை அணுகினான் எம்பெருமான். சென்றதும் அரைகுலைய நிலைகுலைய அங்கே சென்றான். சென்று அந்த மடுவின் வாசலிலே ஒரு கணம் நின்றான். 2 கூறாக ஈரா. முதலையை பிடித்தெடுத்தால் அதனால் கவ்வப்பட்ட யானைக்கு இன்பம் மிகுமல்லவா? அதனால் முதலையை இருபிளவாகும்படி திருவாளியாலே பிளந்து யானைக்கு நோவு வராமல் முதலையின் கவ்வுதலில் இருந்து யானையை விடுவித்தான் எம்பெருமான். அதன் இடர்கடைந்தான். அப்படி முதலையின் கவ்வுதலால் நோவுபட்டிருந்த கஜேந்திரனை அந்த முதலை பற்றிய அவன் காலை தன் திருக்கைகளாலே ஒத்துவது போல திருவாயினாலே ஊதுவது, தன் மேலாடை தலைப்பினாலே மெதுவாக அழுத்துவது முதலிய செயல்களை செய்து கஜேந்திரன் முதலையினால் பட்ட துன்பத்தை போக்கினான். அதன் இடர்கணிந்தான். எம்பெருமான் கஜேந்திராழ்வான் பெற்ற பேற்றினை தான் பெற்றது போல மகிழ்ந்து கட்டுவிச்சி எம்பெருமான் என்கிறாள். அந்த எம்பெருமான் தான் இவளுக்கு பரகால நாயகிக்கு இந்த நோவை கொடுத்திருக்கிறான். அதனாலே நீங்கள் யாரும் கவலைப்பட வேண்டா என்று பரகால நாயகியின் உற்றார் உறவினருக்கும் அன்னையருக்கும் தோழியருக்கும் சொல்லுகிறாள் கட்டுவச்சி. இந்த பகுதியில அற்புதமான இந்த பாசுர பகுதி. இந்த அனுபவத்தை நிறைவு செய்வதற்கு முன்பாக மீண்டும் ஒரு முறை பாசுர பகுதியை அன்வயிக்கலாம். தடமால் வரை போலும் போரானை பொய்கைவாய் கோட்பட்டு நின்றலறி நீரார் மலர்கமலம் கொண்டு ஓர் நெடுங்கையால் நாராயணா ஓ மணிவண்ணா நாகனையாய் வாராய் என் ஆரிடரை நீக்காய் என வெகுண்டு தீராத சீற்றத்தால் சென்று 2 கூறாக ஈரா அதனை இடர்கடிந்தான் எம்பெருமான். தடமால் வரை போலும் போரானை பொய்கைவாய் கோட்பட்டு நின்று அலறி நீரார் மலர்கமலம் கொண்டு ஓர் நெடுங்கையால் நாராயணா ஓ மணிவண்ணா நாகனையாய் வாராய் என் ஆரிடரை நீக்காய் என வெகுண்டு தீராத சீற்றத்தால் சென்று 2 கூறாக ஈரா அதனை இடர்கடிந்தான் எம்பெருமான். அப்படி கஜேந்திரன் ஆழ்வானுடைய இடரை கடிந்தவன் தான் எம்பெருமான். அந்த எம்பெருமான் தான் இந்த பக்தி நோயை கொடுத்திருக்கிறான் பரகால நாயகிக்கு. அதனாலே யாரும் கவலைப்பட வேண்டா என்று கட்டுவிச்சி கூறுவதாக அமைந்த இந்த பாசுர பகுதி. அற்புதமான இந்த பாசுர அனுபவத்தை இந்த அளவிலே நிறைவு செய்வோம். மீண்டும் அடுத்த பகுதியில் அடுத்த நாள் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். ஸ்ரீனிவாச வெங்கடேச ராமானுஜதாசன் திருவரங்கம். எல்லாம் வல்ல எம்பெருமான் நாராயணன் திருவடிகளே சரணம். அரட்டமுக்கி அடியார் செய்யம் கலிகன்றி கலியன் பரகாலன் திருமங்கையாழ்வார் திருவடிகளே சரணம். வியாக்கியான சக்கரவர்த்தி ராமாயண பெருக்கர் பரமகாருணிகர் உரைப்பெருமன்னர் பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.